கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்பா உங்களை புதிய நன்மையினாலும் புதிய கிருபைகளினாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. முதலாவது ஒரு வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று தினத்தில் அப்பாவோட வார்த்தையை கொடுக்க முடியல. எங்க ஏரியாவில் இந்த கரண்ட் ப்ராப்ளத்தினால அப்பாவோட வார்த்தையை நேற்று தினத்தில் கொடுக்க முடியல. முதலாவது அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். இன்றும் அப்பா உங்களோடு கூட பேச போகிற வார்த்தை யோவான் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஜான் 16:24. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். இந்த காலை நேரத்துல அப்பா பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான அவருடைய பிள்ளைகள் உங்களை பார்த்து தான் சொல்றாங்க, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லுகிறார். நீங்க அப்பா கிட்ட கேளுங்க. இன்றைய காலை நேரத்துல பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான அவருடைய பிள்ளைகள் உங்க எல்லாருக்கும் அப்பா அற்புதம் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால்தான் இன்று அப்பாவோட வார்த்தையை நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. அப்போ நீங்க என்ன செய்யணும்? கேட்கணும், அப்பா கிட்ட கேட்கணும். மத்தேயு 7:7 மேத்யூ 7:7 கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்பா கிட்ட நாம கேட்கும் பொழுது நிச்சயமாய் தருவார். அதே வசனம் திருப்பி முதல்ல இருந்து படிக்கிறேன். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. அப்ப சொல்றாங்க, இதுவரைக்கும் நீங்க என் நாமத்துல ஒன்றுமே கேட்கல. இன்றைக்கு நீங்க பிரச்சனையோடு கூட போராட்டத்தோடு கூட பார்த்து கொண்டிருக்கலாம். உங்களுக்கு கண்ணீரோட கவலையோடு கூட நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். இன்னைக்கு பயத்துல சில பேர் பார்த்துட்டு இருப்பீங்க. சிலர் ஏமாற்றத்தினால பார்த்து கொண்டு இருப்பீங்க. சிலருடைய வாழ்க்கை திகில்னால கூட நீங்க பார்த்து கொண்டு இருப்பீங்க. பார்த்து கொண்டு இருக்கிற எல்லாருக்கும் தான் அப்பா சொல்றாங்க, நீங்க என் நாமத்தினாலே இதுவரை ஒன்றும் கேட்கவில்லை. கேட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைவாய் இருக்கும்படி நான் தருவேன் என்று சொல்லி அப்பா சொல்றாங்க. அதே யோவான்ல 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஜான் 15:11. என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படி, அப்பாவுடைய சந்தோஷம் உங்க வாழ்க்கையில நிலைத்திருக்கும்படி. நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை சொல்லி நினைக்கிறீங்க. ஆனா எங்க அப்பாவோட வார்த்தை, அப்பா தெளிவா சொல்றாங்க, என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும். அப்பாவோடைய சந்தோஷம் உங்க வாழ்க்கையில வாழ்நாள் முடிகிற வரைக்கும் அவரோடு கூட நிலைத்திருக்கும்படிக்கு அப்பா விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். நீங்க சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் அப்பா விரும்புகிறாங்க. நீங்க சமாதானமா இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் அப்பா விரும்புறாங்க. அதுதான் அதே ஜான் 14:27 சொல்லுவாங்க, உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல, என்னுடைய சமாதானத்தையே நான் தருவேன் என்று சொல்லுகிறார். காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க, அப்பா அவருடைய சந்தோஷத்தை உங்களுக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அப்பாவோட சந்தோஷம் உங்களுக்குள்ள நிறைவாய் இருக்கும்படி, குறைவாய் இருக்கும்படி அல்ல, நிறைவாய் இருக்கும்படி நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் அப்பா உங்களோடு கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏசாயா 35ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஐசாயா 35:10. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி. இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க, நீங்க எல்லாரும் அப்பாவால மீட்கப்பட்டவங்க. நம்ம அப்பாவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்பாக அநேக பாவங்கள் நம்ம வாழ்க்கையில இருந்திருக்கலாம். அப்பா நம்மள மீட்டெடுத்திருக்காங்க. அப்பா நம்மள மீட்டெடுத்ததுக்கு அப்புறமா அப்பா சொல்றாங்க, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி, பழைய ஆசீர்வாதம் ஒன்று கூட குறைபடாதபடி எல்லாவற்றையும் திரும்ப நீங்க பெற்றுக்கொள்வீங்க. திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி. இவ்வளவு நாள் நீங்க சோகத்தோடு கூட இருந்திருக்கலாம், துக்கத்தோடு கூட பாடி இருந்திருக்கலாம். இனிமேல் நீங்க பாட போற பாட்டு ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு அப்பா கிட்ட வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சந்தோஷம் இல்ல, நித்திய காலமா இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் நமக்கு மகிழ்ச்சியை கொடுப்பாங்க. நாம மரித்தாலும் அப்பாவோட சந்நிதியில போய் நித்திய மகிழ்ச்சியை தருவாங்க. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நீங்க அடைய போறீங்க. உங்க வாழ்க்கையில இருக்க சஞ்சலம் தவிப்பு எல்லாம் ஓடி போயிடும், நிச்சயமா ஓடி போயிடும். அப்பா அவருடைய வார்த்தை ஒரு வாட்டி சொன்னாலே அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும். ஆனா சில நேரத்தில் அப்பா சொல்லுவாங்க, மெய்யாகவே நான் சொல்லுகிறேன் என்று சொல்லுவாங்க. ஒரே வார்த்தை திரும்ப திரும்ப வரும் பொழுது நிச்சயமாய் அது உங்க வாழ்க்கையில நிறைவேறும் என்று ஒரு அர்த்தம். அதே ஏசாயால 51ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள், அதே வசனத்தை இங்க மீண்டுமாய் அப்பா சொல்றாங்க, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும்.
சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். இந்த காலை நேரத்துல அப்பா உங்களோடு கூட மீண்டும் மீண்டுமாய் உறுதியா சொல்றாங்க, உங்களோட சஞ்சலம், தவிப்பு, கவலை, கண்ணீர், வேதனை, திகில் போன்ற காரியங்கள் எல்லாம் உங்களை விட்டு ஓடி நிச்சயமாக போகும். அதனாலதான் முதல் வசனம் சொல்ல, கேளுங்க, என் நாமத்தினால நீங்க ஒண்ணு இது வரைக்கும் கேட்கல, அதனாலதான் நீங்க நிறைவாய் பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னார். அதே யோவான் 14ஆம் அதிகாரம் 13, 14 வசனத்துல, நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படுமையாக அதை செய்வேன். அப்ப சொல்றாங்க, நீங்க என் நாமத்தினாலே எதை கேட்கிறீர்களோ, அப்பாவோட நாமத்தினால யாரும் தேவையில்லாத காரியத்தை கேட்க மாட்டாங்க. அப்பா சொல்றாங்க, என் நாமத்தினாலே நீங்க கேட்கறதுனால அப்ப சொல்றாங்க, நிச்சயமாய் நான் தருவேன் என்று சொல்ற. அடுத்த வசனம் பாருங்க, அருமையா சொல்றாங்க, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இயேசுவின் நாமத்துல நம்ம கேட்கணும். அதனாலதான் நம்ம ஜெபம் முடிக்கும் போது சொல்றோம், இயேசுவின் நாமத்துல கேட்கிறோம் என்று சொல்லி நம்ம ஜெபத்தை முடிக்கிறோம். இயேசுவின் நாமத்துல கேட்கணும். இந்த சத்தியம் அறிந்திருக்கும் பொழுதுதான். இன்னைக்கு வேற ஒரு நாமமும் நமக்கு கொடுக்கப்படல, எந்த தூதரோட நாமமும் நமக்கு கொடுக்கப்படல, எந்த பரிசுத்தவான் நாமத்திலையும் ஜெபம் பண்ணுன்னு அப்பா நமக்கு சொல்லல. நம்ம கொடுத்த ஒரே நாமம் இயேசுவின் நாமம். நீங்க அப்படி ஜெபிச்சீங்கன்னா, நிச்சயமாக கேட்டீங்கன்னா பதில் வரும். அடுத்து 15ல சொல்றாங்க, நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். அடுத்து சொல்றாங்க, அப்பாவுடைய வார்த்தை தான் இயேசு, இயேசு தான் வார்த்தை. இயேசு நாமத்துல கேட்கிறப்ப அப்பாவை தான் வார்த்தை, அந்த வார்த்தையை நாம் கை கொள்ள வேண்டும். 23ஆம் வசனம் verse 23ல இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். நம்ம அப்பா மேல அன்பா இருக்கிறோம்னு சொன்னா எதை கை கொள்ளுவோம்? வசனத்தை கை கொள்வோம். அப்பா தான் வார்த்தை, வார்த்தை தான் வசனம். அந்த வசனத்தை நாம் அதிகமாய் படிக்க வேண்டும். அந்த வசனத்தை கை கொள்ளும் பொழுது நாம் கேட்கிறதை அப்பா நிச்சயமாக தருவாங்க. கடைசியா மார்க் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், மார்க் 11 chapter verse 24. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, கேட்கும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ, எதை நாம கேட்கிறோமோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அடுத்து கேட்கறது எப்படி கேட்கணுமா? நம்ம அப்பாட்ட கேட்கும்போது அதை எனக்கு கொடுத்துட்டாரு என்று சொல்லி நாம விசுவாசிக்க வேண்டும். அப்பா என் கடன் பிரச்சனை எல்லாம் போக்குனதுக்காய் ஸ்தோத்திரம்னு சொல்லும்போது கடன் பிரச்சனையை நீக்கி விட்டதாய் விசுவாசிக்க வேண்டும். அப்பா எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க என்று சொல்லும் பொழுது அப்பா குழந்தையை நமக்கு கொடுத்துட்டாரு என்று விசுவாசிக்க வேண்டும். அப்பா என்னுடைய வியாபாரத்தில் ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை கொடுங்க என்று ஜெபிக்கும் பொழுது வியாபாரத்தை ஆசீர்வதித்து விட்டார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்க வேண்டும். என் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆக வேண்டும் என்று நீங்க ஜெபிக்கும் பொழுது அப்பா ஒரு நல்ல வரனை கொடுத்து விட்டார் என்று சொல்லி நாம விசுவாசிக்க வேண்டும். இப்படி கேட்கும் பொழுது அப்பா கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். அப்பொழுது அவைகள் உண்டாகும் என்றால் அது வரைக்கும் இல்ல. சர்வ வல்லமுள்ள தேவன் நீங்க கேட்ட உடனே அவைகளை உங்களுக்கு உண்டாக்கி தருவேன் என்று சொல்லுகிறார். இல்லாத பூமியை, இல்லாத வானத்தை, அண்ட சராசரங்களையும் அப்பாவுடைய வார்த்தையினாலதான் உண்டாக்குனாங்க. அதே போலதான் இன்று நீங்கள் ஜெபிக்கும் பொழுதும் நீங்க கேட்கும் பொழுதும் இப்போ உங்க கண்களுக்கு முன்பாக அந்த ஆசீர்வாதம் இல்லை, ஆனா நீங்க கேட்கும் பொழுது அவைகள் உண்டாகும் என்று அப்பாவோட வார்த்தை வேதம் சொல்லுகிறது. அவைகள் உண்டாகும். இன்னைக்கு எந்த காரியம் இல்லை என்று சொல்லி வேதனையோடு கூட, அழுகையோடு கூட, துக்கத்தோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ, இன்னைக்கு கேளுங்க, அவைகள் உண்டாகும். அவைகள் உங்க கண்களுக்கு முன்பாக அந்த வீடு வந்து நிற்கும். உங்கள் பண பிரச்சனை எல்லாம் மாறி நீங்க அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவரை அப்பா வைப்பாங்க. அப்பா உங்களை வாழாக்காம தலையாக்குவாங்க. நீங்க கீழாகாமல் மேலாவீங்க. எல்லா ஆசீர்வாதத்தையும் அப்பா உங்களுக்கு தருவாங்க. இப்பொழுது நாம் கண்களை மூடி கல்வாரி சிலுவையை பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்துல உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசுனீங்கப்பா. பார்த்து கொண்டு இருக்கிற கோடிக்கணக்கான அவருடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் அற்புதம் செய்றீங்க. இப்பொழுதும் யார் யார் என்னென்ன பலவீனத்தோடு கூட, எந்த சுகவீனத்தோடு கூட, என்ன வியாதியோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ எல்லாருக்கும் அற்புதம் செய்றீங்க. ஹார்ட் அட்டாக் என்று சொல்லி நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. டாக்டர் இருதயத்துல ஒரு மேஜர் ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க. இப்பொழுதும் அப்பாவோட தழும்புள்ள கரம் உங்களை தொடுகிறார். உங்க ஹார்ட் இப்பொழுது நார்மலாய் செயல்படுகிறது. தேங்க்யூ ஜீசஸ். அப்பா அவங்க வார்த்தையில சொல்லியிருக்காங்க, கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சமமான சதையான இருதயத்தை தருவேன் என்ற வார்த்தையின்படி இப்பொழுதும் கல்லான அந்த இருதயத்தை எடுத்து போட்டு நவமான சதையான இருதயத்தை தருகிறார். இப்பொழுது அநேகர்
கேட்டுட்டு எனக்கும் சில உறுப்புகள்ல ப்ராப்ளம் இருக்கு, எனக்கும் அற்புதம் நடக்கணுமே அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. இப்பொழுது அப்பாவோட ரத்தம் வழிகிற தழும்புள்ள கரம் உங்களை தொடுகிறார். உங்க சரீரத்துல எந்தெந்த உறுப்புகள் செயலிழந்து போயிருக்கிறதோ, அது கால் பேடரா இருக்கலாம், கிட்னியா இருக்கலாம், லிவரா இருக்கலாம், பிரெயினா இருக்கலாம், என்ன உறுப்பா இருந்தாலும் இப்பொழுது அப்பாவோட தழும்புள்ள கரம் தொட்டு உங்களுக்கு தெய்வீக சுகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். உங்க பிள்ளைகளுக்கு வேலை இல்லை என்று சொல்லி வருத்தத்தோடு பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இப்பொழுதும் இயேசப்பா நீங்க என்ன வேலை நினைச்சு பார்த்து கொண்டிருக்கீங்களோ அதை விட நல்ல வேலையை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். அதே போல பிள்ளைகளுக்கு வெளிநாட்டு செல்லணும், கணவர் வெளிநாட்டு செல்லணும், இப்படி அநேகர் வெளிநாட்டுக்கு செல்லணும்னு சொல்லி பணம் கொடுத்து ஏமாந்து இருக்கீங்க. இப்பொழுதும் அப்பா சொல்றாங்க, நீங்க கொடுத்த பணம் திரும்பி வரும். உங்களுக்கு, உங்க பிள்ளைகளுக்கு, உங்க கணவருக்கு அப்பா நல்ல வேலையை தருவார். நீங்க எதிர்பார்த்ததோட நல்ல வேலையை தருவார். கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். பிள்ளைகள் வேலைக்கு போகவில்லையே என்று சொல்லி பார்த்துட்டு இருக்கிறீங்க. அவங்க எப்ப பாரு ஃபோனும் கையுமாவே இருக்கிறாங்க, விளையாட்டுன்னு இருக்கிறாங்க, இப்படியும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் சொல்றாங்க, அவங்களையும் அப்பா மாத்தி அவங்களையும் அப்பா நல்ல வேலைக்கு அனுப்புவார். அவங்களால உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம், ஏசப்பாவுக்கும் சமுதாயத்துக்கும் ஒரு ஆசீர்வாதம் வரும் என்று சொல்லுகிறார். நன்றி தகப்பனே. அதே போல மரித்தோரையும் உயிரோடு எழுப்புகிற அந்த உயிர்த்தெழுதின் வல்லமை இப்பொழுதே இறங்குகிறதற்காக, மரித்த சடலத்தையும் உயிரோடு எழுப்புகிற அந்த வல்லமை இறங்குகிறதற்காக, இப்பொழுது இந்த நொடியே நீர் அற்புதத்தை செய்கிறீர். கிரியேட்டிவ் மிரக்கல் நடந்து கொண்டு இருக்கிறதுக்காக, இதுவரை பிறந்ததிலிருந்தே கை இல்லாம இருக்கலாம், கண் இல்லாம இருக்கலாம், இப்பொழுது அந்த கிரியேட்டிவ் மிரக்கல் நடக்கிறதற்காக வேண்டும். இந்த சுகமளிக்கும் வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி. இந்த தழும்புலால சுகத்தை கொடுத்ததுக்காக சுத்தம். இப்போல இன்னைக்கு என்னென்ன வேதனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ, கடன் பிரச்சனையோடு கூட, குழந்தை இல்லை என்று சொல்லி, திருமணம் நடக்கணும்னு சொல்லி, சேஃப் டெலிவரிக்காக, இப்படி எதற்காகலாம் ஜெபிக்கிறாங்களோ எல்லாவற்றிலும் இப்பொழுது நீர் அற்புதம் செய்கிறீர். பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான உங்களுடைய பிள்ளைகள், அவருடைய குடும்பத்தை எல்லாரையும் ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. ஆமென், ஆமென். தொடர்ந்து பாருங்க, அப்போட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். உங்களுக்கு பிரேயர் பாயிண்ட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல போடுங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஏசப்பா உடனே உங்களுக்கு அற்புதம் செய்வாங்க. அதே கமெண்ட்ஸ்ல நீங்க சாட்சி சொல்லுவீங்க. காட் பிளஸ் யூ ஆல். பிரைஸ் தி லார்ட்.